தேங்காய் இல்லாம பண்ற இந்த சிக்கன் கிரேவி கண்டிப்பா ரிப்பீட் மோட்ல நீங்க ட்ரை பண்ணதான் போறீங்க. ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ் நினைக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ற இந்த கிரேவி ரொம்ப சுவையாவும் இருந்ததுங்க. அதனாலதான் நான் சொன்னேன். இன்னைக்கு கிரேவி பண்றதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது கூட சேர்க்கறதுக்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2. நீங்க ஆப்பிள் தக்காளி, நாட்டு தக்காளி எது வேணா. இஞ்சி பூண்டு அரைக்கிறது பாத்தீங்கன்னா பெரிய பல் பூண்டு ஒரு 4 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸா இருந்தா நீங்க 8 எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா மிக்சியில அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயமும் நல்லா பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேங்க. ஒரு குக்கர் அடுப்புல வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் உள்ள ஊத்திக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். ஒரு பட்டை 4 கிராம்பு சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஃபுல்லா உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. நீங்க நல்லா அடிக்கணமான குக்கரா எடுத்திருந்தீங்கன்னா நீங்க மீடியம் ஃபிளேம்லயே வச்சு வதக்கிக்கலாங்க, அடி பிடிக்காது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி இருக்கு பாருங்க, அதை உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பொடி பொடியா வெட்டிக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் மேஷ் ஆகி நமக்கு கிரேவி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா தக்காளியை கட் பண்ணிட்டு மிக்சியில ஒரே ஒரு அடி அடிச்சு உள்ள கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு ரெடிமேட் பேஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு போட்டேன். அது போக வேற எந்த மசாலா ஐட்டமும் நான் சேர்க்கவே இல்லைங்க. இது ரொம்ப சட்டிலா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கன் பீசஸ உள்ள சேர்த்துடலாம். உள்ள சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்களேன். நீங்க இந்த ரெசிபியை கடாயில கூட பண்ணலாங்க. ஆனா அந்த வேகிற டைம் மட்டும்தாங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மத்தபடி ப்ராசஸ் எல்லாமே ஒண்ணுதான். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் நிறைச்சு கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேங்க. வேற எந்த மசாலாவும் நான் சேர்க்கல இப்போதைக்கு. ஸ்பூன் பாத்தீங்கன்னா நான் நார்மலா யூஸ் பண்ற டீஸ்பூன் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். சிக்கன்ல இருந்து தண்ணி வரும். அது போக சிக்கன் வேகிறதுக்கு நமக்கு தண்ணி வேணும் இல்லையா? 1 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊத்தாம குக்கர்ல வச்சாலுமே நல்லாதான் இருக்கு. ஏன்னா சிக்கன்ல இருந்து வர தண்ணியே சரியா இருக்கும். ஆனா சில டைம் அடி பிடிச்சிருங்க. அதனாலதான் 1 டம்ளர் தண்ணி ஊத்துறேன். குக்கர் மூடி வச்சு 3 அல்லது 4 விசில் விடுங்க, போதும். சிக்கன் சூப்பரா வந்துடும். 3 விசிலே போதும். இதே நீங்க கடாயில வச்சிருந்தீங்கன்னா தண்ணி ஊத்திட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பு கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சீங்கன்னா வெந்துடும். நடுவுல 1 தடவை அல்லது 2 தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நான் விசில் விட்டு குக்கர் ஆஃப் பண்ணிட்டு ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா குக்கர் ஓபன் பண்ணி பாக்குறேன். செம்மையா கிரேவி அப்படியே கலர்ஃபுல்லா ரெடி ஆயிருக்குங்க. நம்ம தண்ணி ஊத்தினதுனால கொஞ்சம் தண்ணியா இருக்கு. அதனால என்ன பண்றேன், திருப்பி அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு குட்டி ஐஸ்கிரீம் ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1 கைப்பிடி கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு ஹை ஃபிளேம்ல ஒரு 2 நிமிஷம் கொதிக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா நமக்கு திக்கான ஒரு கிரேவி ரெடி ஆயிரும். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். பிரியாணிக்கு தொட்டுக்கலாம். பூரிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதுல கிரேவி கம்மியா இருக்கிறதுனால ஒரு 3 பேருக்கு தாங்க சரியா இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி அதிகமா வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் கசகசாவும் கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியும் சேர்த்து அரைச்சிட்டு உள்ள ஊத்திட்டு கடைசியில அதாவது இறக்கும் போது அரைச்சிட்டு உள்ள ஊத்திட்டு ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும், அதிகமா கிடைக்கும். ஆனா அது கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வந்துருங்க. ஆனா இது மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்களா, சப்பாத்திக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். நீங்க வேணும்னா தக்காளி வெங்காயத்தோட அளவு கூட சேர்த்துக்கலாம். அப்ப கூட உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். நீங்க ஒரு தடவை உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு அப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.